ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் ராகி தான் 2 கப் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரியே பச்சைப்பயிறு 1 கப் எடுத்துருக்குறேங்க. இதை 2 நாள் ஆச்சு எனக்கு முளைக்கிறதுக்கு. ராகி இங்கே 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நான் இது 3 நாள் ஆச்சுங்க இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. எனக்கு முளைக்கட்டுறதுக்கு முளைக்கட்டி 3ஆவது நாள் தான் நம்ம இதை கரெக்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது. ராகியில் நிறைய உயிர் சத்துக்கள் நிறைய இருக்குது. குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நல்லா முடி வளர்ச்சிக்கு, தோல் ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். இது குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, சுகர் பேஷண்ட் மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, சின்ன குழந்தைங்க, பால் ஊட்டும் தாய்மார்கள் இவங்கெல்லாம் சாப்பிட்றப்ப பால் நல்லா சுரக்குங்க. இந்த முளைக்கட்டி இருக்கனால அந்த சத்துக்கள் வீணாகாதுங்க. குழந்தைங்களுக்கு அதிக ப்ரோட்டீன் நல்ல கொழுப்புள்ள புரதச்சத்து மாதிரி நிறைஞ்சதுங்க. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க இந்த பணியாரம் ஸ்வீட்டும் காரமும் செய்ய போகிறோங்க. இந்த குழந்தைங்க இதை ரிஜெக்டே பண்ணாது. ஏன்னா நம்ம அரிசியில் செய்கிறத விட இதில் பல மடங்கு ருசி ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அதுதாங்க உண்மை. இதில் அவ்வளோ ருசியாக இருக்குது. இது நானே ஃபஸ்ட் டைம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா அந்த மாவு அரைச்சி ராகி அரைச்சதில் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பணியாரம் ஆட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் இப்படி புதுசாக ட்ரை பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இது எங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இது இப்போ மாவு பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. உப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சிட்டு இது நல்லா ஒரு 4 மணி நேரம் புளிச்சிடணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் ஆச்சு. இங்கே கடாய் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் வெள்ளை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2ஆக நம்ம ஸ்வீட்டு காரமும் வச்சுக்கலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க. ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கேரட் ஒன்று போட்டிருக்கேங்க. போட்டு தாளித்து விட்டு நம்ம கார பணியாரம் ஒன்று, இனிப்பு பணியாரம் ஒன்று செஞ்சுக்கலாங்க. இதை நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க கொடுத்தாவே போதுங்க. குழந்தைங்க நல்ல வெயிட் லாஸ் இருக்கிற குழந்தைங்க, வெயிட்டே இல்லாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்க, நீங்கள் இப்படி வாரம் ஒரு டை கொடுக்குறப்ப நல்ல வெயிட் ஏறுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம 10th 12th படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது கொடுத்து விடலாங்க. நல்ல குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று காரத்துக்கு, ஒன்று இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு. நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேங்க. இந்த மாவை பிரிச்சுட்டு இந்த பணியாரம் பார்த்திங்கனாக்கா அடுத்த நாள் இருந்தால் கூட கெட்டு போகலைங்க. அடுத்த நாள் காலையில் பண்ணால் கூட, காலையில் இது பண்ணுறப்ப காரம் செட் ஆகலை. இனிப்பு பணியாரம் அப்படியே இருந்துச்சுங்க. அடுத்த நாள் கூட இருந்தப்போ நல்லா கெட்டே போகலை, நல்லா இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு. நோஞ்சான் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறப்போ நல்லா புஷ்டி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணேன். அந்த தேங்காயில் ஏதோ ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் ஊற்றுவோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேங்க. நான் அந்த தேங்காய் எடுத்து ஏதோ ஒரு ஸ்வீட் எப்போவுமே நான் செய்வேன், பால் கொல்கட்டை அது இதுன்னு செய்வேன். இன்றைக்கி இதை எடுத்துகிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கிட்டேங்க. நான் நம்ம நல்லா மாவை கரைச்சிட்டு 1/1 ஊற்றிக்கலாம். இந்த மாவு நம்ம எப்போவுமே பணியாரம் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்வீட் பணியாரம்லாம் ஊற்றுறப்ப ஃபுல்லாக சிம்மிலே தான் வச்சுருக்கணும். ஃபுல் ஆனில் வச்சிடாதீங்க, கருகிரும். நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால இது அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம அந்த பச்சைப்பயிர் போட்டிருக்கறனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ருசி கூடுதலாக இருக்குதுங்க. நம்ம ராகி தனிமையாக போடுறப்ப அது ஒரு டேஸ்ட் இருக்குது. நான் பச்சைப்பயிரோடு கலந்து இருக்கிறது பார்த்திங்கனாக்கா இன்னும் கூடுதல் சுவை அதிகமாக இருக்குதுங்க.
தனியாக ஒரு தடவை நான் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ நான் வீடியோ போடலை. இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அதுக்கும் இதுக்கும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பண்ணதில் பார்த்திங்கனாக்க இப்போ வந்து கார பணியாரங்க. மிங்கிள் பண்ணதில் பார்த்திங்கனாக்கா கூடுதல் சுவை அதிகமாக இருக்குதுங்க. இதில் நான் வந்து பச்சை பயிரும் இதுவும் நம்ம எடுத்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சுவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. இதில் இனிப்புக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது, காரத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டையாக இருக்குது. இப்போ வந்து 2 பணியாரமுமே பிளேட் மாற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அது வந்து கலர் வந்து டார்க்காக வந்துச்சு. வெல்லம் அந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறத பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இதை தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. மயனஸ் வச்சு தான் நான் பாப்பா வந்து தொட்டு சாப்பிட்டா. இனிமேல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி எனக்கு நீங்கள் இது மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பணியாரம். நானும் வந்து ஃபஸ்ட் டைமாக மிங்கிள் பண்ணி செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. நம்ம சேனலை